சென்னை 28/12/2024. கதை எண் 659. பரோட்டா முதல் பழனி வரை. அடடா, இதை எழுதணும்னு நினைச்சு வச்சேன், எப்படிதான் மறந்தேனோ தெரியல என்று விசனப்பட்டேன். அப்பா, என்ன மேட்டர் அது, அவ்வளவு பரபரப்பா இருக்கு என்றாள் வெளியிசை. கிட்டத்தட்ட அவருக்கு மின்னலை வயதுதான் இருக்கும். என்ன அடி, என்ன லக்கு, என்ன லுக்கு. இன்னைக்கு காலையில் இதயம் தலையில ஊத்தின தண்ணி மாதிரி அவர் ஷார்ட்ஸ் எல்லாம் என்னை சிலிர்க்க வைத்து விட்டது. யாருப்பா, என்ன தண்ணீர்? எனக்கு தெரியும், ஏதோ இன்ட்ரெஸ்டிங் கதை 2 பின்னிட்டு இருக்கீங்க. எஸ், கோ ஹெட் என்றாள். நண்பர் இதயம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்து 2 வருடம் ஆகிறது. அவர் எல்லாவற்றையும் 1க்கு 2 தடவை யோசிச்சு தான் செய்வார். பரோட்டா சாப்பிடுவது முதல் பழனி மலை ஏறுவது வரை. ஆனா இன்னைக்கு என்னோடு தேவன்குறிச்சி மலை அடிவாரத்தில் இருந்த கிணத்து தண்ணியில 6:30 மணிக்கு குளிக்கிறேன் என்று வந்து விட்டார். எனக்கு நான் ஒரே பயம், குளிர்ல விடவிடன் நடுங்க. ஆனா பாருங்க, பாதி மலையும் ஏறிட்டு குளியலும் போட்டுட்டார். என்ன சொல்ல, சாம் கான்ஸ்டாஸ் மாதிரிதான். சாம் கான்ஸ்டாஸ், ஆஸ்திரேலியா 19 வயசு பிளேயர். உன் வயசு தான். பூமுராவை 16 ரன்னுக்கு 4வது டெஸ்டில் ஒரே ஓவரில் சிக்ஸரா ரேம்ப் ஷாட் மூலமா தூள் கிளப்பி விட்டார். எழுதும் போதும் தூள் பறக்குது போங்க.